சோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த ப்ரொவிஷன் ஒன்று பார்த்து வச்சிருந்தோம். அது ஞாபகம் இருக்கு இல்லையா? 2001க்கு பிஃபோரா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். விச் மீன்ஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இல்ல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம். எப்போ 2001 பிஃபோரா வாங்கியிருக்கா அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம் இல்லையா? என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பர்பஸ்க்காக தான். ஓகே, இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 5 இருக்கு. டிபெஞ்சர், ஸ்லம் சேல், certain transaction by a non-resident, global depository scheme, equity shares and equity oriented fund 112A அப்படின்னு நீங்க ஒரு 5 இருக்கு இல்லையா? இந்த 5 விஷயத்துல நீங்க வந்து இன்வால்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடைக்காது. உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்ன? நம்ம டிவைடட் பை இன்ஃபிளேஷன் ரேட்டை வச்சு இப்போ இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளவு இருக்கோ அதை கன்சிடர் பண்ணி அந்த பெனிஃபிட்டை நம்ம அவைல் பண்ணுவோம். அதான் இண்டெக்ஸேஷனுக்கான பர்பஸ். ஆனா கீழே கொடுத்துருக்க இந்த 5 ஐட்டம்க்கு வந்து அது வராது. ஏன் வராது? டிபெஞ்சர். டிபெஞ்சருக்கு நீங்க என்ன ரிசீவ் பண்ணுவீங்க? ஆல்வேஸா ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவீங்க. கரெக்டா? ஆல்ரெடி நீங்க இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றீங்க. அந்த அமௌண்ட்டுக்கானது ஆல்ரெடி காம்பவுண்டிங் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு ரெக்கர் ஆயிட்டு தான் இருக்கு. அப்போ அங்க இன்ஃபிளேஷனே அஃபெக்ட் ஆகாது. ஸோ டிபெஞ்சருக்கு வந்து இன்ஃபிளேஷன் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல. ஓகேவா? ஆனா ஷேர்ஸ்க்கும் தானே அப்போ டிவிடெண்ட் வருது. வரும், வராமலும் போகும். ஓகே, வந்தால் அது செப்பரேட்டா வந்து கம்பெனி டாக்ஸபிள் பண்ணும். பட் ஆஃப்டர் ஐ திங்க் 2023 ஆஃப்டர் அந்த பட்ஜெட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கையிலே டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 115 தூக்கிட்டானுங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து டிபெஞ்சர் ஏன் வராதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஏன் அதனால அவைல் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா அது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதனால அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுக்க முடியாது. ஸ்லம் சேல். ஸ்லம் சேல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் படிக்கும் போதுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்களும் சரி, நான் சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் சரி, காராப்பூரியை தான் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஸ்லம் சேல் அப்படின்னும் போது இப்போ காராப்பூரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ள தக்காளி இருக்கும், வெங்காயம் இருக்கும், எலுமிச்சு பழம் போடுவான், உப்பு போடுவோம், காரம் போடுவோம், பூரி போடுவான், இவ்வளவு போடுவான். சோ இவ்வளவு போட்டுட்டு அது மொத்தமா 10 ரூபான்னு சொல்லுவான். உங்களால தனியா பிரிக்க முடியுமா? ஓகே, அந்த 10 ரூபாயில தக்காளிக்கு 1 ரூபாய் 50 பைசா 25 காசு அந்த மாதிரி பிரிக்க முடியுமா நம்மளால? அதே மாதிரி வெங்காயத்துக்கு 45 காசு. இந்த மாதிரி வந்து இந்த இந்த மசாலாக்கு இவ்வளவு காசு, இந்த மசாலா அந்த மாதிரி நம்மளால பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாத லெசன்ஸ் அதுல இறங்கி இன்டெப்தா வேலை செஞ்சு அவ்வளவு பிரிக்கிற அளவுக்கு இருக்க முடியாது. த சேம் வே கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லம் சேல் அப்படின்ற பேர்ல மொத்தத்தையும் அது கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக், இப்போ ஒரு அயன் மேனுஃபேக்சரிங் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய துண்டு 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 அயன் அந்த ஸ்டாக், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ், அதுக்காக ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ், பிளஸ் வந்து வேற என்ன சொல்லலாம், அங்க யூஸ் பண்ணக்கூடிய டிராக்டர்ஸ், லாரிஸ், இந்த லோடு ஏற்றிட்டு போறது வர்றது, இன்டர்னலா கம்பெனி உள்ள என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் தூக்கி அப்படியே பல்கா வந்து சேல் பண்றாங்க. ஸோ அப்படியே மொத்தமா அப்படி சேல் பண்ணும்போது அது என்ன அப்படின்னா ஸ்லம் சேல் அப்படின்னு ஆயிடும். நம்மளால தனித்தனியா பிரிக்க முடியாது, எல்லாமே ஸ்கிராப் தான். ஓகே, டிராக்டருக்கு வந்து இந்த விலையில இருந்து இந்த விலை நம்ம கம்மி பண்ணலாம். ஓகே, இந்த அயன் வந்து இவ்வளவு நாள் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், இந்த அயன் நம்ம இவ்வளவு விலை கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால எங்கேயுமே கம்மி, விச் மீன்ஸ் எக்ஸாக்டா இந்த அசெட்டுக்கு இவ்வளவு வேல்யூ தான் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. முதல்ல அந்த அசெட் பிரிக்கவே முடியாது, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அதனால அது ஸ்லம் சேல். அப்படி ஸ்லம் சேல் அப்படி இருக்கும்போது நீங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுக்கணும்னா ஒரு அசெட் வந்து 2019 வாங்கிருக்கலாம், இன்னொரு அசெட் 2020 வாங்கிருக்கலாம், இன்னொரு அசெட் 2023 வாங்கிருக்கலாம். ஸ்லம் சேல் பண்ணும்போது 2025 பண்ணலாம். இப்போ மூணுத்தையும் பிரிக்க முடியாத சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. கரெக்டா? 19 வாங்கணும், 20 வாங்கணும், 22 வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போ மூணுமே வந்து அசெட் வந்து பிரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு 2025ல. அப்போ பிரிக்க முடியல அப்படின்னும் போது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எப்படி கொடுப்பீங்க? 2019 இருக்குமா இல்ல 2020 இருக்குமா 22 இருக்குமா கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. கரெக்டா? சோ அதனால என்னன்னா ஸ்லம் சேலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த அசெட் எந்த வருஷத்துல வாங்கணும் அப்படின்னு தெரியாது. ஓகேவா? சில டிரான்சாக்ஷன் நான் ரெசிடென்டால சில டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே எடுத்துக்க முடியாது. அது நம்ம கீழே என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி குளோபல் டெபாசிட்டரி ஸ்கீம் இங்க கொடுத்துட்டா பாருங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட். ஆனா எந்த செக்ஷன் கீழே வருது? அது 112A. நான் சொன்னேன் இல்லையா, ஈக்விட்டி ஷேர்ஸ்க்குமே தான் நான் டிபெஞ்சர் வருது. பட் அண்டர் 112A கீழே வந்தால் 112A கீழே ஸ்பெஷல் ஸ்லாப் அப்படின்னு நம்ம வந்து எங்க பார்த்தோம்? ஸ்லாப் டெஸ்ட் படிக்கும் போது நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்லாப் டெஸ்ட் படிக்கும் போது அதுக்கு அண்டர்ல வருது அப்படின்னா தென் ஹியர் ஆல்சோ யூ கேன் கிளைம் அ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா ஷேர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஷேர்ஸ் வரும்போது 112A செக்ஷன் மட்டும் ஞாபகம் வரட்டும். ஓகே, ஸோ டிபெஞ்சர், ஸ்லம் சேல், நான் ரெசிடென்ட், ஜிடிஎஸ் அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் அந்த செக்ஷன் 112A. ஓகேவா? ஸோ இப்போ உங்க புக்ல அதுக்கான மீனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு நட்ஷெல் தான். ஜஸ்ட் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ்க்கான ஒரு நட்ஷெல். ஸோ இப்போ இதுல வந்து டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்டு, ஸ்லம் சேலு, இதுல இது ஒன்று ஆட் ஆயிருக்குடா, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். இது வந்து ஃபைனல்ல தான் வந்துச்சு. பட் ஆனா உங்களுக்கு வந்து இது இன்டர்லே ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் அசெட். ஆனா இதுக்கு வந்து 30% டைரக்டா ஸ்லாப் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம், பின்னாடி படிப்போம். அவனே கொடுத்துருக்கான் டிஸ்கஸ் லேட்டர் வித் சாப்டர். ஓகேவா? ஸோ இது ஒரு 1 மார்க்ல வந்துச்சு, ஃபைனல்ல வந்துச்சு. ஓகேவா?
அதுவுமே அசெட் தானே, அந்த அசெட்டுமே கேபிட்டல் கெயின் கீழ தான் டாக்ஸபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி. டிஜிட்டல் அசெட்டுமே அசெட் தானே, அப்ப அசெட்ன்ற டெஃபினிஷனுக்குள்ள அது வருது அப்படின்னா அதுவுமே கேபிட்டல் கெயின் கீழ தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஃபைனல்ல இருக்கு, பட் இப்போ உங்களுக்கு இதுலயே வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 112A அதுவும் டிஸ்கஸ் லேட்டர் இன் சாப்டர் போட்டாச்சு. வேற என்ன கொடுத்துருக்கான்? In case of depreciable asset, units of specified mutual fund and market linked debenture discussed later. Okay, there will be no indexation benefits. எல்லாமே பின்னாடி நம்ம படிப்போம். இதுவும் டிஸ்கஸ் லேட்டர் இன் சாப்டர். வேற எது மட்டும் தான் வரல உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது? நான் டிரான்சாக்ஷன் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். Transfer of global depository receipt purchased in foreign currency by resident individual being employee of Indian company. Okay, which means GDR இருக்கு அப்படின்னா இந்த குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் ஆல்ரெடி படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் இஸ் நத்திங். இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம இந்தியன்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஏடிஆர்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபைனல் நம்ம பார்ப்போம். ஓகேவா, என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் கம்பெனி அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஷோ ஆகும் அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அப்படி ஷோ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாட்டுக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு $100 தேவைப்படுது அப்படின்னும் போது $100 தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து ஒரு ஷேருக்கு ஷோ ஆகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து 10 ஷேர்ஸ ஒன்னா சேர்த்தாதான் இந்த $100 இங்க ஒரு ஷேர். புரியுதா? இந்தியா, அமெரிக்கால $100 ஒரு ஷேருக்கு வந்து இப்போ வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்தியனுக்கு 10 ஷேரை ஒன்னா சேர்த்தாதான் அமெரிக்கால அது ஒரு ஷேர். அப்போ அமெரிக்கன் லிஸ்டிங் ஆகும்போது அங்க எப்படி லிஸ்டிங் ஆகணும், ஒரு ஷேர் தான் லிஸ்டிங் ஆகும். பட் ஆஸ் பர் இந்தியன் கரன்சி, ஆஸ் பர் இந்தியன் பக்கம் வந்தோம் அப்படின்னா அது 10 ஷேருக்கு சமம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுக்கு நடுவுல பண்றதுதான் புரோக்கரேஜ். இந்த வேலையை பண்றவங்க தான் புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ இப்படிதான் அது லிஸ்ட் ஆகும். சோ இந்த மாதிரி லிஸ்டிங் ஏதாவது டிரான்ஸ்பர் ஆகுது, ஜிடிஆர் ஏடிஆர்னு சொல்லுவாங்க, குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஃபர்ஸ்ட் ஏடிஆர் தான் இருந்துச்சு. ஏடிஆர் இருக்கிறது வந்து வெறும் டாலர்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கரன்சிலையும் வரணும் அப்படின்றதுனால குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. யூரோலயும் இருக்கும், டாலர்லயும் இருக்கும், வாட் எவர். அதுக்கப்புறம் கரன்சி எது வேணுமோ அதுல மாத்திக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா ஏடிஆர் அப்படின்றது அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் வெறும் டாலர் யூஎஸ்டில மட்டும் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, டாலர்ன்றது யூஎஸ்டி சொல்லலாம், யூஎஸ்டில பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஜிடிஆர்ன்ற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்தாங்க. ஜிடிஆரும் சேம் கான்செப்ட் தான். இந்த மாதிரி 10 ஷேர்ஸை வந்து மொத்தமா ஒண்ணு சேர்த்து ஒரு ஷேரா வச்சு அந்த ஒரு ஷேருக்கான வேல்யூ அவங்க நாட்டு கரன்சில டினாமினேட் ஆகும். ஓகேவா, நம்ம நாட்டு கரன்சில டினாமினேட் ஆகாது. பட் நம்ம ஊரோட ஷேரு அவங்க ஊர்ல அவங்களோட கரன்சில டினாமினேட் ஆகும். பட் இந்த இடத்துல ஒரு ஷேர் வந்து குமுலேட்டிவா ஒரு, இப்போ இங்க 10னா அங்க 1 அந்த மாதிரி கணக்குல வந்து மாத்துவாங்க அது. ஓகேவா, சோ இது வந்து ஜஸ்ட் தியோரிட்டிக்கலா மட்டும் தான் இருக்கும். ஃபைனல்லையுமே வந்து தியோரிட்டிக்கல் லெவல்ல சொல்லியிருப்பான், ஒரே ஒரு சம் இருக்கும் ஜிடிஆர் ரிலேட்டடா. ஓகேவா, ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம அது உள்ள லிஸ்டிங் ஷேர்ஸோட லிஸ்டிங்ஸ்ல இறங்கினா மட்டும் தான் முடியும் அப்படின்றது உங்களுக்கு படிக்கும் போதே அது நல்லா தெரியும். ஏன்னா அது அந்த அந்த கான்செப்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இது இப்படிதான் நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் எக்ஸாக்டா வந்து ஓகே நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணா இப்படி நடக்குமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணா இப்படி நடக்குமா அப்படின்றது நம்ம ப்ராக்டிக்கலா இன்வால்வ் ஆனா மட்டுமே அது புரியும். ஓகேவா, சோ ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஊர் நாட்டோட லிஸ்டிங், நம்ம ஊரோட பிஎஸ்சி கிட்டே நம்ம போயிருக்க மாட்டோம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டே போக மாட்டோம். ஓகேவா, நம்ம காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ ஐவி கூட்டு போவானுங்க, பாண்டிச்சேரி கூட்டு போறானுவானுங்க, கொரைக்கானல் கூட்டு போவோம், ஊட்டி கூட்டு போவோம், இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் கூட்டு போகணும். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன நடக்குது, ஓகே அதுக்குன்னு உள்ள போய் கூட்டு போய் விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த தலால் ஸ்ட்ரீட்டாச்சு காட்டலாம்ல, அந்த ஸ்ட்ரீட்ல இப்படிதான் நடக்குது. சோ அங்க ஏதாவது ஒரு பர்சன்ஸை பிடிச்சி ஓகே இது இப்படிதான் நடக்குது, அங்க யாருன்னா புரோக்கர் இருப்பானுங்க கண்டிப்பா. அவங்க வந்து இந்த ஸ்கேம் 1992 பார்த்திருப்போம். அங்க நேர்ல போயிட்டு அவங்க எப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க படத்துல நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பிடிச்சி ஒரு புரோக்கரை பிடிச்சி இது இப்படிதான் ரன் ஆகுது, இது இப்படிதான் ரன் ஆகுது, இப்படி எல்லாம் வந்து நம்ம காலேஜஸ்ல பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை பத்தின நாலேஜ் கொஞ்சம் கிடைக்கும். ஓகே ஷேர் மார்க்கெட் இப்படிலாம் ரன் ஆகுது போல, அந்த ஏரியா இப்படிதான் இருக்கு போல, அந்த ஏரியால இத்தனை மணிக்கு இந்த இது ஓப்பன் ஆகுது. ஆப்வியஸா நம்மளுக்கு ஆன்லைன்ல தெரியும் 9 to 3:30 டெய்லி ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு ஆன்லைன்ல தெரியும். பட் ப்ராக்டிக்கலா அது இம்ப்ளிமெண்ட் எப்படி ஆகுது அப்படின்ட்டு ஒருத்தர் கூட்டு வந்து நம்மளுக்கு காமிச்சு அவரை வந்து பிளான் பண்ண வச்சு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவரே வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி கூட்டு போவாரு. இதுதான் இந்த ஏரியா, இதுதான் இந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கூட்டு போவாரு. சோ இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம உருப்புறோம்ல, அதனால வந்து நம்ம காலேஜஸ்ல வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு ஃப்ளோல வந்து சோ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா மைட் பி பெட்டரா இருக்கும். லைக் நீ வந்து என்ன அங்க கூட்டே போக வேண்டாம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கூட்டு போங்க, சின்னதா இங்க இடத்துல வேற ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான்,
வேற என்ன சொல்லலாம், அந்த ஏரியால அவன் ஃபேமஸா இருப்பான். சோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கிட்ட கூட்டு போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க சீக்ரெட்ஸ் சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க அவங்க விஷயங்கள், அவங்க ஆக்டிவிட்டிஸ், அந்த ஏரியா எப்படி இருக்கு, அவங்க இன்வால்மெண்ட் ஆகுற ஏரியாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐவி காலேஜ் ஐவிஸ் இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம கூட்டு போவாங்க. ஓகே, சாக்லேட் ஃபேக்டரி எப்படி இருக்கு, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே, நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்றது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, நீ இப்படி வேலை செய்யணும் அங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு, கரெக்டா? சோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போதே நம்மள வந்து ஒரு எம்ப்ளாயின்ற மாதிரியே இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டா? சோ அப்படின்றத தாண்டி பிராக்டிக்கலா இது இப்படிதான் நடக்குது, நீ அங்க போய் வேலை செய்ய வேண்டாம், பிராக்டிக்கலா இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி யாருமே நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளும் வந்து ஒரு ஹாபில வந்து விட்டா போதும், போட்டோமா ஒரு 4 குத்துப்பாட்டு பஸ்ல டான்ஸ் ஆடணுமா, அங்க போய் பார்த்தோமா, இதான் நடக்குதா, ஓகே நாளைக்கு நான் இங்க வேலைக்கு வந்தா இதுதான் நடக்க போகுது. நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியாது, அடுத்து இதை எப்படி மாத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற அனாலிசிஸ் எல்லாம் வராது. சோ ஓகே இது இப்படி நடக்குது, நானும் அப்படி பண்றேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஃபைனலா மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஒரு 4 குத்துப்பாட்டு போட்டுமா, முடிஞ்சிச்சு ஐவி, ஜாலியா இருந்துச்சு, அதை தூக்கி 2 ஸ்டேட்டஸ்ல போட்டுமா, வா இன்னும் சூப்பர். அந்த மாதிரிதான் இருக்கும். அது ஓகே, என்ஜாய்மெண்ட். அது வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் என்ஜாய்மெண்ட், ஓகே. பட் ஆனா அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அங்க நடக்கிற விஷயத்தை நம்மளால வேற எதனா மாத்த முடியுமா அப்படின்ற ஒரு கிரேஸ் இருக்குல்ல, நடக்கவும் நடக்காது, பாசிபிள் இம்பாசிபிள், ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது பசங்களுக்கு தூண்டி விடணும். எனக்கு அது கொஞ்சம் ஆசை. காலேஜ் படிக்கும் போது வந்து அது பசங்களுக்கு தூண்டி விட்டா அவனே ஓட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லைன்னு அவனே தெரிஞ்சு அவனே ஓட ஆரம்பிச்சிருவான் அதை நோக்கி. அவன் ஓடினாலே போதும். ஏன்னா கடைசிக்கு எல்லாருமே அதானே கேட்கறாங்க. நம்ம காலேஜ் படிக்கிறோம், ஜாலியா இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சாலும் கடைசிக்கு எல்லாரும் கேட்கறது என்ன, நீ என்ன பண்ண லைஃப்ல, நீ என்ன பண்ண அப்படிதானே கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போது நம்ம ஸ்டேட்டஸ் எடுத்து காட்ட முடியுமா, இங்க பாருங்க நான் போனேன், ஆடினேன், ஜாலியா இருந்தேன், இப்படி ஜாலியா இருந்தேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் நீ அப்படி ஜாலியாவே லைஃப் ஓட்டினா கூட பரவாயில்லையே, திடீர்னு நடுவுல டிப்ரெஷன் வருது, லைக் நடுவுல ஏதோ ஒரு சேட்னஸ் வருது, நம்ம அப்படியே ஜாலியாவே இருக்குன்னா லைஃப் லாங் நான் ஜாலியா இருந்தேன் அப்படின்னு நம்மளால அப்படியும் சொல்ல முடியல. அப்ப ஏதாவது நம்ம பண்ணணும் லைஃப்ல. சோ அது பசங்களுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனே தேடி ஓட ஆரம்பிச்சிடும் அதை நோக்கி, ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ அதுதான் ஜிடிஆருக்கு சொல்ல வந்தேன். என்னமோ போயிடுச்சு. சேம் அந்த ஜிடிஆர் வந்து யாருக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பர் ஆஃப் குளோபல் ரெபாசிட்டரி ரெசிப்ட் பர்ச்சேஸ் இன் என்ன கரன்சி, ஃபாரின் கரன்சி. பை யார், ஆனா யார் வாங்கியிருக்கா, பை ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் பீயிங் எம்ப்ளாயி ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி. ஓகேவா? ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இந்தியன் கம்பெனி, அவர் அவர் இந்தியன் கம்பெனியோட எம்ப்ளாயி, அவரு ஃபாரின் கரன்சில குளோபல் டெபாசிட் ரெசிப்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஓகேவா? ஏன்னா ஃபாரின் கரன்சி டினாமினேட் ஆகுது. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்ஃபிளேஷன் எங்க இருந்து இங்க வரப்போகுது, ஃபாரெக்ஸ் லாஸ் ஆர் ப்ராஃபிட் தான் வரும். ஓகேவா? இன்ஃபிளேஷனுக்கும் இதுக்கும் ஏன் சம்மந்தம் இல்லைன்னு அடுத்து சொல்றேன். என்னன்னா இந்த இடத்துல இப்போ டிபெஞ்சருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுறதுனால அவன் ஆல்ரெடி வந்து ஒரு மந்த், ஒரு இயர்லி வைஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்றான், ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றான், அதனால அவனுக்கு அந்த பெனிஃபிட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. த சேம் வே ஃபாரெக்ஸ் வரும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் ப்ராஃபிட் இதுதான் நடக்கும், கரெக்டா? இதுலயே அவனுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நீங்க கேட்கலாம், ஆனா ஏன்னா இந்த பெனிஃபிட் வந்து நான் அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா, ஃபாரெக்ஸ் லாஸ், ஃபாரெக்ஸ் ப்ராஃபிட் இருக்கு அதுல. சோ அவன் அதுலயே அந்த பெனிஃபிட்டை வந்து எடுத்துருவான். இப்போ இன்கேஸ் அவனுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா அதுலயே அவன் அந்த பெனிஃபிட் எடுத்துருவான். லாஸ்னா வேற வழி இல்ல, அவன் தலையெழுத்து லாஸ் ஆயிடுச்சு, வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த பெனிஃபிட் அவன் இங்கே அவைல் பண்ணிடுவான், பெனிஃபிட் இங்கே அவைல் ஆயிடும். சோ அவனுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இங்க கிடைக்காது. சோ இதெல்லாம் தான் நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகேவா? இம்பார்ட்டன்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, மைட் பி ப்ராக்டிகலா இறங்குனீங்க அப்படின்னா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் சோ மத்த எல்லாமே டிஸ்கஸ் லேட்டர் இன் சாப்டர்னு கொடுத்துருக்கோம். ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி உள்ள நான் போறோம். கேபிட்டல் கெயின் செம அழகா இருக்கும், அதனால தான். ஓகே, நவ 86th illustration. Miss Isha has 10% debentures of X Limited. Acquire on எப்போ அக்வயர் பண்ணிருக்காங்க, 17/4/2009 for 120 each. As on 1/2/2024, ஓகே இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணது முடிஞ்சிச்சு. 1/2/2024 she sold such asset. They are not mentioning debenture, right? இங்க பாத்தீங்களா, இங்க டிபெஞ்சர் வாங்கியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணிட்டு இங்க சோல்டு அசெட்னு கொடுத்துருக்கான். ஓகே, சோ நோட் த பாயிண்ட். ஃபார் 1,45,000 brokerage வந்து ஒரு 50% சொல்லி ஒரு 0.5% சொல்லியிருக்கான் அதுல 1/2%. ஓகே டன் ஆஃப் த வேல்யூ, விச் மீன்ஸ் இது 1/2னா 0.05. calculator, yeah, 0.5 of sale value was paid by her. Compute capital gain. Done. So sale consideration 1,45,000 into 1,45,000 போடுங்க brokerage போச்சா 72,500 தானே வருது.
72,500. ஏதோ தப்பு நடந்திருக்கு. 725. 0.05. உங்க புக்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? half percentage 725 தான் எடுத்துக்கிறோம். என்னடா இருக்கு இந்த சம்மன் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 0.05 ஆகுது. 1,45,000. 0.005 போட்டால் தான் வருது. Face value consideration 12 lakhs. Indexation benefit not available for 2 types. Sale value, that is the sale consideration of 50,000. அமௌண்ட் இன் ருபீஸ்னு மேலே ஏதாவது மாற்றிருக்கானா? அதுவும் மாற்றலையா? ஓகே. இப்போ 10,000 1000 ஷேர்ஸ் இருக்கு இன்டூ 120 அப்படி போட்டாலே 12000 1,20,000. ஓகே. $1,45,000. 1,45,000 செஞ்சிருவோம். எக்ஸ்பென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் 72,500. அப்போ இங்கேயும் எனக்கு 72,500 வரும். 72,500 கெயினே கிடைக்காது, லாஸ் தான் கிடைக்கும். பட் இந்த இடத்துல எதுக்கு அப்படின்னா, இது எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது டிபெஞ்சர்ஸ் வந்துன்னா ஆப்வியஸா 2009ல வாங்கியிருக்காங்க, 2024ல விட்டுருக்காங்க. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் கண்டர்ல வராது. 36 மந்த் கன்சிடரேஷன் பண்ணுவோம் இல்லையா? 36 மந்த் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ இது வந்து லாங் டர்ம் கேபிட்டல் அசெட் தான். ஸோ இந்த லாங் டர்ம் கேபிட்டல் அசெட்டுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வருமா வராதா அப்படின்றதுக்காக தான் இந்த சம் நம்ம பார்த்தோம். ஸோ டிபெஞ்சர் அப்படின்னாலே அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு போடாம டேரக்டா காஸ்ட் ஆஃப் ஆப்ஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டிருக்கான். பட் இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு. இது வந்து 1/2 அப்படிங்கிறது 0.5 அப்படின்னு எடுத்தா வரல, 0.005 இப்படி எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க 725 ஆன்சர் வருது. ஓகேவா? அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் வரும் உங்களுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா 72,500 போட்டு. பட் ப்ரோக்கரேஜுக்கு அவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. இங்க வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் 725 அப்படின்ட்டு ஆஃப் பர்சன்டேஜ்னு போடாம அந்த ஆன்சர் வேணா 725 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/2 அப்படின்னு கொடுத்தது வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. 1/2 பவர்ல கொடுத்துருக்கானா, என்ன பண்ணி வச்சிருக்கான்? ஓகேவா? சோ அதுக்கு பதிலா நீங்க இங்க 725 அப்படின்னு டைரக்டா மாத்திக்கங்க. நாங்க போடும்போது டைரக்டா 725 தான் வச்சிருக்கோம். ஆனா எப்படி வச்சேன்னு எனக்கு ஞாபகம் வரல. 725. ஓகே. 1,45,000. 725. So the asset is long-term capital assets. Investigations are not applicable as investment benefit not available to transfer. இதை பத்தின டீடைல்ஸ் நோட்ஸ் இல்ல. சரி ஓகே. அப்போ அவங்க 725 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் அவன் ஆஃப் பர்சன்டேஜ் கேட்டான் அப்படின்னா 72,500 தான் வரணும். லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் வரும், கெயின் வராது. ஓகேவா? பட் ஆனா இந்த இந்த கான்செப்ட்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இதுல அவைல் பண்ண முடியாது. அதுதான் மேஜர் கான்செப்ட். ஓகே டன். இந்த நோட்லயும் அவன் எதுவும் சொல்லல. இந்த நோட் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நாட் அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஓகேவா? டன்பா. அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த 5 கேஸ்க்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
நோஷனல் சேல்ஸ் கன்சிடரேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த நோஷனல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சின்ன படிச்ச இது கன்ஃபியூஸ் ஆகும். காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து இந்த நோஷனல் அப்படின்ற காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நோஷனல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ரிசியேஷன் நோஷனல் காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், அண்ட் காஸ்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோஷனல் சேல்ஸ் கன்சிடரேஷன் விச் மீன்ஸ் அந்த அந்த காஸ்ட் வந்து நடந்திருக்காது. பட் ஆனா அதை டீம்டு கன்சிடரேஷனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். விச் மீன்ஸ் அதை அவன் இன்டென்ஷனலா சேல்ஸ் பண்ணிருக்க மாட்டான். பட் ஆனா அது டீம்டு கன்சிடரேஷன், அது வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து அது கன்சிடரேஷன் போடுவோம். அதுதான் நோஷனல் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாலே புரிஞ்சிடும். இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு. இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம எதுக்கு ரிசீவ் பண்ணுவோம்? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு பட்டாஸ் ஃபேக்டரி வச்சுக்கிட்டு இருக்கேன். சடனா ஃபேக்டரி பத்திக்கிட்டு எரியுது. எரிஞ்சிச்சுன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா மொத்த ஃபேக்டரியும் காலி. ஃபுல்லா ஹோல் ஃபேக்டரியுமே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு மொத்தம் முடிஞ்சு உள்ள வச்சிருந்த மிஷின் அது இதுன்னு எல்லாமே இது ஆயிடுச்சு. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிப்பேன்? இன்சூரன்ஸ் போட்டிருப்பேன். கரெக்டா? இன்சூரன்ஸ் போட்டா எனக்கு என்ன ரிசீவ் ஆகும்? இன்சூரன்ஸ் மணி ரிசீவ் ஆகும். தட்ஸ் த பாயிண்ட். இப்போ அந்த இன்சூரன்ஸ் மணி ரிசீவ் ஆகுது அப்படின்னா அதுவுமே உனக்கு ஒரு இன்கம் தான். அந்த இன்கமுக்கு நீ டாக்ஸ் கட்டு. அது டீம்டு வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனா நாங்க பண்ணுவோம். அந்த இன்கமுக்கு நீ டாக்ஸ் கட்டு, அந்த இன்சூரன்ஸுக்கு நீ டாக்ஸ் கட்டி பேலன்ஸ் இன்சூரன்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ஃபேக்டரி வந்து வெடிக்காம இந்த மாதிரி எரியாம இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வித்திருப்பேன். வித்திருந்ததுன்னா அப்ப எனக்கு வர்றது சேல் கன்சிடரேஷன். கரெக்டா? மைட் பி அந்த அந்த சுச்சுவேஷன் எப்படி மாத்துறேன் நான்? அது எதுவுமே ஆகல, நல்லா இருக்கு. அப்பனா நான் விக்கிறதுக்கு போயிருக்கேன் அப்படின்னா அப்போ நான் விக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நீ விக்கல, அதுவா எதாச்சியா பத்திக்கிச்சு இருந்துச்சு. பட் ஆனா நீ ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ற, ஒரு இன்கம் நீ ரிசீவ் பண்ற, ஒரு கெயின் நீ வாங்குற அப்படின்னா தென் அதுக்கு கேபிட்டல் கெயின் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அந்த டீம்டு வேல்யூ புரியுதா? ஏன் யாருக்காவது கேள்வி வருதா? ஆனா ஆல்ரெடி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், பாதிக்கப்பட்டவனுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்து நான் எதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு மனிதாபிமானமா யோசிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணணும். இன்கேஸ் மேபி மனிதாபிமானம் அப்படின்னு வரும்போது மேபி அவங்க அதுக்கப்புறம் கிளைம் பண்றது உள்ள வேற யாருன்னா வேலை செஞ்சவங்க இப்படியா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணி கேஸ் போட்டு அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்கினாங்க அப்படின்னா ஓகே ஓகே, கோர்ட்டும் ஆர்டர் போட்டு கொடுத்துரும். தட்ஸ் ஒன் பாயிண்ட். பட் இன் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ராக்டிக்கல் சென்ஸ் என்னன்னா நீங்க வித்திருந்தால் இதுக்கு இவ்வளவு வந்திருக்கும். நீங்க விக்கல, இது எதாச்சியா நடந்துச்சு. பட் ஆனா இது வித்த கணக்குல தானே நீங்க அந்த காசை வாங்கியிருக்கீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி. புரியுதா? ஓகே, எதனா டவுட்னா கேட்கலாம். நான் அப்படியே மூவ் பண்றேன். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட் அப்படின்னா காம்பன்சேஷன் ரிசீவ்ட் இன் கேஷ் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் அசெட் ரிசீவ்டு. ஓகேவா? விச் மீன்ஸ் இப்போ அந்த இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா நம்ம கேஷா எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படி இல்லைன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த டேட்ல என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் அசெட் ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் கெயின் அங்கே ரைஸ் ஆகும்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பேசிக்ஸ்ல நான் சொல்லும் போதே சொன்னேன் இல்லையா? அப்போ நீங்க என்ன எடுத்துப்பீங்க? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்பீங்க, அந்த அசெட்டுக்கான ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸ்ரீஹரி என்கிட்ட ஒரு டவுட் கேட்டார், ஆனா இங்க இருந்து நம்ம நம்மளுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்றோம், அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கம்மியா கூட சேஞ்ச் பண்ணலாம்னா அப்படின்னு ஒரு 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 அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நான் கம்மியா காட்டலாம்ல. விச் மீன்ஸ் இங்க இருந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நான் கம்மியா வேல்யூ காமிக்கலாம்ல, கம்மியா வேல்யூ காமிச்சா கம்மியா டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி நான் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி பண்ண முடியாது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி டிரான்ஸ்பர் ஆஃப் கேபிட்டல் அசெட் பை பார்ட்னர் டு ஃபர்ம். பார்ட்னரு அவரோட அசெட்டை ஃபர்முக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. ஓகேவா? அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணா புக் வேல்யூ. அதே மாதிரி உல்டாவும் நடக்கும். ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு டிரான்ஸ்பர் பண்ணும். அப்படி டிரான்ஸ்பர் பண்ணா மார்க்கெட் வேல்யூ எடுக்கும். பட் ஆனா அது ஒரு அமெண்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சம்மே, ஒரு ஒரு பெரிய சம்மே இருக்கு. அது செம்மையா இருக்கு, அந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கும். சோ அது நான் அதுவும் நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பார்ட்னர் ஃபர்முக்கு கொடுக்குறாரு. பார்ட்னர் ஃபர்முக்கு கொடுக்குறாரு அப்படின்னா புக் வேல்யூ. பட் ஃபர்ம் பார்ட்னருக்கு கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ. இப்படிதான் ப்ரீவியஸா இருந்துச்சு. ஆனா இது அமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதுதான் அங்க கொடுத்துருக்கான். சோ பார்ட்னர் கொடுக்குறாரு அப்படின்னா புக் வேல்யூ, ஃபர்ம் கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பழையசும் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? அதுக்கு அடுத்து அசெட் ரிசீவ்ட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன் லிக்விடேஷன். லிக்விடேஷன் என்ன? கம்பெனி வந்து மூட போறோம், லிக்விடேட் ஆகுது, கம்பெனி வந்து ஃபுல்லா இழுத்து மூட போறோம் அப்படின்றத லிக்விடேஷன். அந்த பாயிண்ட்ல வரும்போது என்ன ரிசீவ் பண்ணுவாங்க? சம்திங் ஏதாவது ரிசீவ் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் மணியா ரிசீவ் பண்ணுவாங்க, அசெட்டா ரிசீவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? இதுல மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கம்பெனி வந்து அந்த அசெட்டை வெளியே வித்துட்டு காசா கொடுக்கறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி கொடுத்தா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகாது, ஏன்னா அந்த கேபிட்டல் அசெட்டே இல்ல, டிரான்ஸ்ஃபரே ஆகல, கொடுத்த காசு காசு தான் கொடுக்குறோம். இன்னொரு ஆப்ஷன்ல வந்து கம்பெனி டைரக்டா அசெட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் வரும் இதுல, நான் படிக்கும் போது சொல்றேன். ஓகேவா? அண்ட் தென் அந்த இடத்துல ரெடியூஸ் பை த அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அண்டர் செக்ஷன் 222C கொடுத்துருக்கான் இல்லையா?
அது டிவிடெண்ட், அதை வந்து ரிடியூஸ் பண்ணணும். அதுவும் நான் உங்களுக்கு சம் போடும்போது சொல்றேன். அது டீம்டு டிவிடெண்ட்னு சொல்லுவோம். அந்த 222 வந்து நம்ம டீம்டு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல சம் போடும்போது சொல்றோம். ஓகே. அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத். லேண்டோ பில்டிங்கோ நம்ம சேஞ்ச் பண்றோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கணும். அந்த 2001 ப்ரொவிஷன் நம்ம படிச்சோம், பிஃபோர் 2001 முன்னாடி படிச்சிருந்தா அந்த இடத்துல லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூன்னு ஒன்று சபு பண்ணிட்டு வந்து நான் சொன்னேன் எக்ஸாம்ல, இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்குன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ நம்ம எடுக்கணும். ஓகே. அடுத்து ஷேர்ஸ் டிபெஞ்சர் வாரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு எம்ப்ளாயி பை வே ஆஃப் கிஃப்ட், வே ஆஃப் கிஃப்ட் ஆர் அன் இர்ரவக்கபிள்ல பண்ணிருந்தோம் அப்படின்னா அப்பயும் நம்ம என்ன எடுத்துக்கணுமா, மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா. திஸ் ஆர் த கேசஸ். ஓகே டன். There are certain cases cost of acquisition previous owner நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். gift, irrevocable trust, partition of HCF, inheritance, dissolution, liquidation of company, holding and subsidiary. இந்த 7 பாயிண்ட் தான் வந்து previous owner நம்ம எடுப்போம். எது previous owner? cost of acquisition previous owner எடுப்போம், நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா, அந்த 7 தான் இது. ஓகேவா. so now we are moving to first case. இந்த இன்சூரன்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தா என்னன்ற அந்த சம் பார்ப்போம். ஓகேவா. இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட். எனி காம்பன்சேஷன் ரிசீவ்ட் ஃபார் லாஸ் டியூ டு சம் specific damage காக ரிசீவ் பண்ணிருக்கணும். of asset shall be treated as transfer. Such transfer are liable to capital gain in the year of receipt of compensation. எப்போ காம்பன்சேஷன் எப்போ ரிசீவ் பண்றீங்களோ அந்த இயர்லே. ஓகேவா. ஸ்பெசிபிக் டேமேஜ்னா என்ன, ஃப்ளட், டைஃபூன், உக்ரைன், அப்புறம் சைக்ளோன், எர்த்குயிக் ஆர் அதர் நேச்சுரல் காமிலிட்டிஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் ரியாட் ஆர் சிவில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இந்த எர்த்குயிக் அந்த மாதிரி தான், சம்திங் அந்த வீடு இடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது, இல்ல சிவில் டிஸ்டர்பன்ஸ் லைக் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் டேமேஜ் நடக்குது, இல்ல ஆக்சிடென்டல் ஃபிளையர் ஆர் எக்ஸ்போஷன் ஆர் எனிமியால வந்து வார் தொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ திஸ் ஆர் த ஸ்பெசிபிக் டேமேஜஸ். இந்த டேமேஜ்னால நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் என்னவா, கேஷ் ரிசீவ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட். ரெண்டு இருக்கு. எவ்வளவு கேஷ் ரிசீவ் பண்றீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து, அப்படி கேஷை ரிசீவ் பண்ணா அந்த அசெட்டோட மார்க்கெட் வேல்யூ என்ன, அப்போ அந்த வேல்யூ அது சேல் கன்சிடரேஷன் எடுக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஸ் யூஸ்வல் சொல்லிட்டான். ஆஸ் யூஸ்வல் போது உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் அவைல் பண்ணலாம் லாங் டர்மா இருந்தா, ஷார்ட் டர்மா இருந்தா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு பாப்பீங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பாருங்க கீழே கொடுத்துருக்கான். டில் டிஸ்ட்ரக்ஷன் விச் மீன்ஸ் அது 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 வந்து அந்த டேமேஜ் ஆகுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றது. விச் மீன்ஸ் 2025 ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டூ 2025க்கான இன்ஃபிளேஷன் ரேட் நீங்க கொடுக்கணும். காம்பன்சேஷன் ரிசீவ் பண்றது, கேஸ் போடுறது அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிற வரைக்கும் நீங்க வந்து அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் நம்ம எப்போ ரிசீவ் பண்றோமோ அப்பவே. டாக்ஸ் ரேட் என்னவா, ஆஸ் அப்ளிகபிள் இந்த இயர் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் காம்பன்சேஷன். அந்த இயர்ல என்ன ரேட் இருக்கோ அதே ரேட் அப்ளிகபிள். ஏன்னா கேபிட்டல் கெயினுக்கு ஸ்பெஷல் ரேட் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபரும் ஆஸ் யூஸ்வல் பா. ஸோ இந்த இன்சூரன்ஸ்க்காக நம்ம வந்து போயிட்டு சில புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசி ஏதாவது பண்ணிருப்போம், அது ஆஸ் யூஸ்வல். நோட் ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன நோட்டு, கேபிட்டல் கெயின் அரைஸ் ஒன்லி ஃபார் த காம்பன்சேஷன் ரிசீவ் ஃபார் ஸ்பெசிபிக் டேமேஜஸ் அண்ட் நாட் ஃபார் ஆல் அதர் டேமேஜஸ். ஸ்பெசிபிக் டேமேஜா இருந்தா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம், அதர்வைஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம். சம் ஏதாவது இருக்கா? இதை ஹோல்ட் பண்ணுங்க, நான் இது சொல்றேன். இதுவும் நான் அப்புறம் சொல்றேன். Now we are seeing this points, right? இன்சூரன்ஸ் கிளைம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி என்னன்னு பார்த்தாச்சு, படிச்சாச்சு, இது வரைக்கும் படிச்சாச்சு. ஸ்பெசிபிக் டேமேஜ்ல எதுல இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்பெசிபிக் டேமேஜா இருந்துருச்சு அப்படின்னா கேபிட்டல் கெயின் எப்படி ரைஸ் ஆகும், இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ் பண்ணிருக்கணும். நோ கிளைம்னா நோ கேபிட்டல் கெயின். ஓகேவா. கிளைமே பண்ணல அப்படின்னா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகாது. கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுதுன்னா கிளைம் பண்ணி இருந்தால் மட்டுமே கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். ஸோ சேல் கன்சிடரேஷன் பார்த்தோம். காம்பன்சேஷன் ரிசீவ்ட் இன் கேஷ் அப்படின்னா காம்பன்சேஷன் எவ்வளவு ரிசீவ் பண்ணுமோ அது. காம்பன்சேஷன் ரிசீவ்ட் இன் கைண்ட். இன்கேஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இந்த அசெட் இருந்துச்சா நான் உனக்கு அதே அசெட்டா திருப்பி தரேன், காசா தரல உனக்கு அசெட்டாவே தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு மிஷினரி வச்சுட்டு இருக்க, அந்த மிஷினரி பத்திக்கிச்சு, ஸோ உங்களுக்கு நான் அந்த மிஷினரியாவே தரேன் அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் ஆஸ் யூஸ்வல். ட்ரில் டிஸ்ட்ரக்ஷன் இது நம்ம பார்த்தாச்சு. டாக்ஸபிள் சேம். ஓகே ஆஸ் அப்ளிகபிள். ஓகேவா. டன். இங்க ஒரு நோட் கொடுத்துருக்கான். காம்பன்சேஷன் ரிசீவ் ஃபார் டேமேஜ் ஆஃப் மிஷினரி shall be treated as 41(1) to the extent expenditure incurred on repair, renovation or damaged machinery as such repair or renovation expenditure shall be allowed under section 31. However, compensation to the excess of repair and renovation expenditure shall be treated as capital receipt and shall not be taxable under section 41A. Shall not applicable as there is no transfer of capital asset. In case வந்து இந்த ரிப்பேரு இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, இப்போ வந்து ஃபுல்லா பத்திக்கிச்சு அது எதுவுமே பண்ண முடியாது, மாத்தி தான் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அப்பதான் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும், அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆகும், நீங்க வரும்னு சொல்லிட்டான். இன்கேஸ் இந்த ரிப்பேர் ரெனோவேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அது இது கண்டர்ல வருது, 31 கண்டர்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டான். 31 அண்டர் அப்படின்னா எதுல வருது, பிஜிபிபியா 28 to 44 பிஜிபிபி கரெக்டா செக்ஷன்.
ஸோ பிஜிபிபில நீங்க போய் கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து இன்சூரன்ஸ் கீழே வராது. ஏன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியுது, நம்மளால ரிப்பேர் பண்ண முடியுது, ரெனோவேட் பண்ண முடியுது அப்படின்னா அசெட் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அசெட் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகல. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டைரக்டா வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போறான். ஆனா இப்போ அந்த ரிப்பேருக்கே இதுல மொத்தம் 2 விஷயம் இருக்கு. ரிப்பேர் பண்றதுக்கே ரிப்பேர் பண்றதுக்கே ஒரு அசெட் தேவைப்படுது. அதாவது இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு அசெட் நம்ம பாடிக்கு எது அப்படின்னா ஹார்ட் சொல்லுவோமா? ஹார்ட் எடுத்துட்டா இயங்காது, கரெக்டா? மைண்ட் எடுத்துட்டா கூட உயிரோட இருக்கும். கோமாக்கு போனா கூட உயிரோட இருக்கும். ஆனா ஹார்ட் எடுத்துட்டா உயிர் இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அதே மாதிரிதான் சில விஷயங்கள் நம்ம கிட்ட இல்ல. ஒரு கிட்னி இல்லைனாலும் சர்வை பண்ண முடியும், இன்னொரு கிட்னியை வச்சு சர்வை பண்ண முடியும். எசென்சியலா 2 கிட்னி எசென்சியலா கேட்டா கிடையாது, ஒன்னு இருந்தா போதும். ஓகேவா? அந்த மாதிரிதான். அதே மாதிரி மைண்ட் இல்ல அப்படின்னாலுமே உயிர் இருக்கும். அப்ப மைண்ட் எசென்சியலா அது வந்து நீடா, பேசிக் நீடா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. பட் ஆனா ஹார்ட் வந்து பேசிக் நீட். அப்போ இப்ப என்னன்னா இப்போ அந்த ரிப்பேர் அப்படிங்கிறது அந்த மெஷினரியோட பார்ட்ஸ் சின்ன சின்னதா இருக்கு அப்படின்னா ஓகே, தட்ஸ் ஆல் நாட் கம்ஸ் அண்டர் த 41 இந்த செக்ஷனுக்கு கீழே அது வராது, இந்த மாதிரியான ரிப்பேர். ஆனா அந்த மெஷினரியோட ஹார்ட் பார்ட் மெயினா ஒரு அந்த அந்த விஷயம் எரிஞ்சு போச்சு, அது இப்ப தேவைப்படுது. ரிப்பேர் பண்றதுக்கே அது தேவைப்படுது. ஓகேவா? ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் இப்போ மெஷினரிக்கு, அந்த ரிப்பேர் பண்றதுக்கே இந்த ஹார்ட் தேவைப்படுது அப்படின்னா அப்போ அது கேபிட்டல் ரெசிப்ட், அப்போ இது 41 கீழே வரும் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்போ அது 41 கீழே வரும். பட் நார்மல் ரிப்பேர், நார்மலா வந்து அது இல்லைனாலும் அந்த மெஷினரி இயங்கும், பட் அதை போட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து 41 கீழே வராது, 31 கீழே போகும். அதுதான் அங்க சொல்லியிருக்கான். புரிஞ்சுதா அது? ஓகேவா? சோ அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சோ என்னன்னா லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 2 இடத்துலயும் நீங்க வந்து அது போட்டுட்டீங்க அப்படின்னா தப்பா போயிடும். 31 செக்ஷன்லயும் போட்டு 41 செக்ஷன்ல போட்டு கொஞ்சம் தப்பா போயிடும். சோ அந்த மாதிரி கொஞ்சம் அது ப்ராப்பரா பாத்துக்கோங்க. அதை எப்போ கேபிட்டல் ரெசிப்டா ட்ரீட் பண்றாங்க, அதை வந்து அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தால் மட்டுமே. ஏன்னா நம்ம கேபிட்டல் கெயின்கான கண்டிஷனே அதுதானே. அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், பிளஸ் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்கணும், அண்ட் தென் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ அது கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கான கண்டிஷன்ஸ். சம் ஏதாவது கொடுத்துருக்கானா? ஓகே, இதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கான் பாருங்க. காம்பன்சேஷன் ரிசீவ் ஃபார் எனி அதர் டேமேஜஸ். வேற எதனா டேமேஜஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எனி அதர் டேமேஜஸ் லாஸ் அசெட் டியூ டு தெஃப்ட், ரோட் ஆக்சிடென்ட், சன்ஷிப் டியூ டு டெக்னிக்கல் எரர் எக்ஸெட்ரா ஷால் பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் ரிசிப்ட் ஷால் நாட் பி டாக்ஸபிள். விச் மீன்ஸ் அதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்ட், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து டாக்ஸபிள் ஆகாது. ஏன்? அன்டில் ஆர் அன்லஸ் நாங்க டாக்ஸ் ஆக்ட்ல சொல்ற வரைக்கும் கேபிட்டல் ரிசிப்ட் வந்து என்ன ஆகாது, டாக்ஸபிள் ஆகாது. நம்ம பார்த்தோம் இல்லையா? ரெவன்யூ ரெசிப்ட் அன்டில் ஆர் அன்லஸ் நாங்க டாக்ஸ் ஆக்ட்ல சொல்ற வரைக்கும் எக்ஸாம்ட் ஆகாது. நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கேபிட்டலுக்கும் ரெவன்யூக்கும் நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். அது உங்களுக்கு இங்க தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் ரிசீவ் ஃபார் எனி டேமேஜஸ் டு நான் கேபிட்டல் அசெட். நான் கேபிட்டல் அசெட்டா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா பிஜிபிபி கீழ போகும், இல்லனா 56 வந்து ஐஎஃப்ஓஎஸ் கீழ போக போகுது. ஓகேவா? தென் பாருங்க, காம்பன்சேஷன் ரிசீவ் ஆன் தெஃப்ட் ஆர் ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு அதாவது தெஃப்ட் ஆயிடுச்சு, ஸ்டாக் இன் ட்ரேட் திருடு போயிடுச்சு அப்படின்னா தென் ஷல் பி டாக்ஸபிள் அஸ் பிசினஸ் இன்கம். அதுக்கு காம்பன்சேஷன் எதனா ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா, ஸ்டாக் இன் ட்ரேட் திருடிட்டு போயிட்டான், திருடிட்டு போனதுக்கு நீங்க ஒரு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது பிசினஸ் இன்கம். ஓகேவா? செம்மையா இருக்குல்ல பாயிண்ட்? நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. அடுத்து destruction of asset without insurance. இன்சூரன்ஸே போடல, வேற asset is destroyed and there is no insurance or insurance compensation is not returned. Neither 41A nor 45 shall be attracted and destruction of asset shall not be treated as transfer. Cost of such asset destroyed is not allowed loss. ஓகே, நீ இன்சூரன்ஸும் போடல, அதே மாதிரி பத்திக்கிட்டே எரிஞ்சிச்சு. அப்போ அந்த காஸ்ட வந்து நான் லாஸா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் அலோவ் பண்ண மாட்டோம். As per Income Tax Act, cost of such asset destroyed is not an allowable loss under the Income Tax Act. முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? ஏன் ஏன் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஒரு இது ஆகிடும். இது வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் போட்டோம் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருந்திருக்கும். மேபி அதனால இப்படி பண்ணிருக்கலாம். காஸ்ட் ஆஃப் அசெட் டிஸ்ட்ராய்ட் இஸ் நாட் அன் அலோகபிள் லாஸ் அண்டர் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே வேணும்னே இந்த படத்திலே நம்ம பார்த்திருப்போம்ல, என்ன படம் அது, சாமி 2 சாமி ஸ்கொயர். அந்த படத்துல வந்து டக்குன்னு கொளுத்தி போடுறான், அவன் போய் தேடுவான், போலீஸ் ஓடுவான், குடுன்னு ஓடுவான், கொளுத்தி போடுறான் அந்த ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சம்திங். அந்த அளவுக்கு இது வரைக்கும் நம்ம நேர்ல மிருகத்தனமான ஆளை பார்த்ததுல மேபி இருந்தாங்க அப்படின்னா
சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க வேணுத்துக்குனே ஏதாவது பண்ணி விடுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லாஸை கிளைம் பண்றது, இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து இதுக்கெல்லாம் அலோகபிள் கிடையாது, டேரக்டா டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் 2. Mr. Rex acquired an residential building for self-occupation on 5/5/2020 for 90 lakhs. On 7/4/2023, the property caught fire. Okay. No insurance was made. Okay. Such loss 90 lakhs is not an allocable loss under the Income Tax Act. ஓ மேல கொடுத்துதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இப்போ அந்த 90 lakhs நான் வாங்கணும்னே அதை நான் லாஸா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அது லாஸ் எல்லாம் உங்களால கிளைம் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அலோவன் லாஸ் அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். நல்லா நோட் பண்ணிக்கங்கட்டா. இது வந்து 1 மார்க்ல திடீர்னு கேட்டாலும் கேட்பான். ஓகேவா? திஸ் பாயிண்ட். Next, illustration 87. Lucky as a house property acquired on 18/8/2009. ஓகே. ஸோ இது வரைக்கும் ஃபர்கெட் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இப்போ சம்மு மொத்தமா ஃபர்கெட் பண்ணுங்க. இது வரைக்கும் படிச்சது எல்லாத்தையும் ஃபர்கெட் பண்ணிட்டு வெறும் இன்சூரன்ஸ் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ லக்கி வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க 2009ல. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? அக்வயர் பண்ணது 6 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. யூ யூஸ் த ஹவுஸ் ஃபார் இஸ் ரெசிடென்ஷியல் ஓன் ரெசிடென்ஷியல் பர்பஸ். ஓகேவா? அவங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஆன் 18/8/2012, he incurred capital expenditure on reconstruction, which means cost of improvement. Okay. எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க? 3 lakhs. On 15/5/2023, he bought office goods inflammable, which means பத்தக்கூடிய பொருளை வந்து தூக்கிட்டு வந்திருக்கு, worth 1 lakh. ஓகேவா? at home to deliver to a party staying near to his home. ஓகே. அவங்க ஹோம் கிட்டேயே வந்து அந்த கார்டன்ல ஏதோ பார்ட்டி பண்றதுக்காக ஏதோ பண்ணிருக்காங்க. At the night of the day, accidental fire took places and damaged the whole house property. Furniture-ஓட worth ஒரு 5 lakhs and business stocks-ஓட worth கீழே கொடுத்துருக்காங்க. on the business stocks, furniture worth rupees 5 lakhs and business stocks அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே. அது business stocks அப்படின்னு அப்படியே முடிஞ்சிருக்கு. and business stocks-னு அமௌண்ட் இல்ல, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அன்னைக்கு நைட்டே வந்து பத்திக்கிட்டு இருக்கு. ஆஃபீஸ்ல இருந்து என்ன கொண்டு வந்தாங்க? பத்தக்கூடிய பொருளை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கு. கரெக்டா? மற்றபடி வேற எதுவும் இல்லை. பேர் மட்டும் தான் லக்கி வீடு பத்திக்கிச்சு. இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட் ஆன் 18/8/2023. இன்சூரன்ஸ் எப்போ ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா 18/8/2023. வீடு எப்போ பத்திக்கிச்சு? அன்னைக்கு நைட்டே 15/5/2023. ஓகே. அன்னைக்கு நைட்டே வீடு வந்து பத்திக்கிட்டு இருக்கு. ஓகே. ஃபார் த ஹவுஸ் 1 lakh in cash. ஓகே. இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஹவுஸுக்கு 1 லட்ச ரூபாய் கேஷா வாங்கியிருக்கு. அப்புறம் நியூ ஹவுஸும் அலோகேட் பண்ணிருக்காங்க. நியூ ஹவுஸ் ஒன்று அலோகேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஷேர் மார்க்கெட் விலை எவ்வளவு? 44 லட்சம். அப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்க்கணும். கேஷா கொடுத்ததையும் சேர்க்கணும், கைண்டா கொடுத்ததையும் சேர்க்கணும். அதுதானே ஓவரால் இன்சூரன்ஸ் கிளைம். அப்போ ஓவரால் இன்சூரன்ஸ் எவ்வளவு கிளைம் பண்ணிருக்குன்னா 45 lakhs வந்து கிளைம் பண்ணிருக்கு. அப்போ இதுதானே நோஷனல் சேல் கன்சிடரேஷன் நம்மளுக்கு 45 lakhs. ஓகேவா? ஃபார் ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சர், ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சருக்கு என்ன பண்ணிருக்கு? 2 lakhs வாங்கியிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சருக்கு 2 lakhs ரிசீவ் பண்ணிருக்கு. ஃபார் ஸ்டாக்ஸ் வந்து 80,000 அப்படின்னு ரிசீவ் பண்ணிருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு 2 விஷயம் இருக்கு. ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது கெயின் ஆர் லாஸ்ல உங்களுக்கு வருமா? ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது லெசன்ஸ் அது கேபிட்டல் அசெட் தானா? ஃபர்னிச்சர் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்னிச்சர் கேபிட்டல் அசெட் டெஃபினிஷன்ல வருமா? யாருக்காவது தோணுதா ஃபர்னிச்சர் வந்து அதுல வரும்? என்னடா ஃபர்னிச்சர் இஸ் கம்ஸ் அண்டர் பர்சனல் எஃபெக்ட்ஸ். பர்சனல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா பர்சனல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராதுன்னு பார்த்தோம் இல்லையா? பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல சிலது எக்ஸ்க்ளூஷன் ஒன்று பார்த்தோம். அதுல அந்த ஜுவல்லரி இதெல்லாம் வந்துச்சு. ஆனா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஆக்சுவலா பர்சனல் எஃபெக்ட்ஸ். ஆனா அது எப்படி நான் கேபிட்டல் கெயின் வராதா அப்படின்னா அப்சல்யூட்லி வராது. இப்போ உங்க வீட்டுல ஒரு கட்டில் இருக்கு, கட்டில் நீங்க தூக்கிட்டு போய் விற்கிறீங்க, இல்ல அந்த கட்டில விற்று எக்ஸ்சேஞ்ச் போட்டு இன்னொரு கட்டில தான் வாங்கிட்டு வர முடியுமே தவிர உங்களால வந்து அந்த கட்டில இவ்வளவு வாங்கியிருக்கேன், இவ்வளவுக்கு நான் விற்க போறேன் அந்த மாதிரி நம்மளால வந்து சொல்ல முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா எப்படி சொல்லலாம், ஆல்வேஸ் டெப்ரிஷியேட் ஆகும். பிளஸ் வந்து
பர்சனல் யூஸ்க்காக அது பண்றது. கரெக்டா? அதுல வந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல. பிசினஸ்க்கும் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல. கெயினுக்கும் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல. அதெல்லாம் பர்சனல். நம்ம தூங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்றோம். பர்சனலா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் பர்சனல் எஃபெக்ட்ஸ் கீழ வந்துரும். ஆனா அப்ப பர்னிச்சர் விக்கிறவங்க அது பிசினஸ். பிஜிபிபி கீழ போயிடும். அவனோட பிசினஸே வந்து பர்னிச்சர் வாங்கி விக்கிறது, டைனிங் டேபிள் விக்கிறது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் விக்கிறது, கட்டில் விக்கிறது அப்படின்னா தென் அது பிஜிபிபி கீழ வந்துரும். பட் அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா தென் இட்ஸ் கம்ஸ் அண்டர் பர்சனல் எஃபெக்ட்ஸ். பர்சனல் எஃபெக்ட்ஸ் கீழ வருது அப்படின்னா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகாது. சோ அப்ப அந்த பர்னிச்சருக்கு வந்து கொடுத்துருக்க அந்த காசு நம்ம கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டா இந்த இடத்துல அது கன்சிடரே பண்ண மாட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் இஸ் நாட் லயபிள் டு டாக்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட் அது. டாக்ஸ்ல அது இன்னும் சொல்லல. டாக்ஸபிள்னு அவன் டாக்ஸ்ல சொல்லல. ஏன்னா பர்னிச்சர் வந்து பர்சனல் எஃபெக்ட்ல சேர்த்திருப்போம். நீங்க போய் டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா பர்னிச்சர் வந்து பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல இருக்கும். சோ டாக்ஸ் ஆக்ட் வந்து இந்த கேபிட்டல் ரெசிப்ட்க்கு என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நாட் டாக்ஸபிள் தான் சொல்லிருக்கு. ஆப்வியஸா கேபிட்டல் ரெசிப்ட் நாட் டாக்ஸபிள் தான்ப்பா. அன்லெஸ் ஆர் அன்டில் டாக்ஸ்ல சொல்ற வரைக்கும் டாக்ஸ் ஆக்ட் சொல்லணும். இந்த கேபிட்டல் ரெசிப்ட் டாக்ஸபிள் தான் அப்படின்னு டாக்ஸ் ஆக்ட் சொன்னா மட்டும் தான் டாக்ஸபிள் பண்ணுவீங்க. அதர்வைஸ் பண்ண மாட்டீங்க. அந்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருப்பான். ஃபார் ஃபர்னிச்சர் நோ கேபிட்டல் liabilities arise. Furniture is a personal asset of the assessee and hence not a capital asset. Compensation received on loss of furniture shall be treated as capital receipt and hence not liable to tax. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? திஸ் இஸ் யுவர் ஃபர்னிச்சருக்கான டெஃபினிஷன். அதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கு? ஸ்டாக்னு இருக்கா? ஸ்டாக். ஸ்டாக்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பிஜிபிபி. ஸ்டாக்னு அது வந்து மென்ஷன் ஆகுது அப்படின்னாலே அது பிஜிபிபி கீழே போகணும். அங்க கெயினே கிடையாது. ஏன்னா அது ஸ்டாக். சோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவான்னு கேட்டா அதை நீங்க பிஜிபிபி கீழே கன்சிடர் பண்ணுவீங்க. இதுக்கு கீழே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இப்ப சம்மூல போலாமா? டைரக்டா இப்போ கேபிட்டல் கெயின்ல என்னெல்லாம் நடக்க போகுது? கேபிட்டல் கெயின் அசஸ்மெண்ட் 24-25 45 lakhs சேல் கன்சிடரேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இண்டெக்ஸ் டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுப்போம். இண்டெக்ஸ் டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா 6 lakhs டிவைடட் பை 2009-10 அதுக்கான இண்டெக்ஸ் எடுக்கணும். கரெக்டா? 2009ல தானே வாங்கியிருக்கு. 2009-10 இண்டெக்ஸ் பின்னாடி புக்ல பாத்தீங்கன்னா 148 இருக்கும். இன்டூ அசஸ்மெண்ட் 2024-25. எப்படி அசஸ்மெண்ட் 2025 சொல்றேன் நான் அப்படின்னா எப்போ அந்த அம்மா கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கு? 2023-24ல ரிசீவ் பண்ணிருக்கு. திஸ் இஸ் மை ப்ரீவியஸ் இயர். கரெக்டா? இந்த டேட் வச்சு எடுக்கிறேன். இந்த 18/8/2023 இருக்கு இல்லையா? அந்த டேட்டை வச்சு ப்ரீவியஸ் இயர் கண்டுபிடிக்கிறேன். அந்த 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 வருஷத்தை வச்சு ப்ரீவியஸ் இயர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்னோட அசஸ்மெண்ட் இயர் என்னவா இருக்க போகுது? 2024-25 முடிஞ்சிச்சு. அப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எனக்கு எவ்வளவு வரைக்கும் தான் அவைலபிள்? டில் டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆகுது? 2023லே டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்போ 2023 அப்படின்னும் போது 23-24க்கான இண்டெக்ஸ் என்னன்னு பாருங்க. என் புக்ல இங்கே பாக்குறேன். என் புக்ல 2020 வரைக்கும் தான் இருக்கு. எங்கடா நடந்திருக்கு? சாரி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்திருக்காங்க அடுத்து. ஓகே இது கரெக்ட் தான். இந்த ப்ரீவியஸ் இயர் 348. ஓகே டில் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே டன். நான் இங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கீழே காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ என்னன்னா 148 அப்படிங்கிறது 2009-10க்கானது இன்டூ டில் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் இயர்ல தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. 2023-24 டிஸ்ட்ராக்ட் ஆகுது 348. அதுக்கப்புறம் ஒரு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று பார்த்தோம்ல இங்க ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காங்க நம்மன்னு 3 lakhsக்கு. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்போ பண்ணிருக்கு? 2012ல பண்ணிருக்கு. 2012ல. அப்போ 2012-13ல விழுகுது அந்த பீரியட். அப்போ 2012-13க்கான இண்டெக்ஸேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 200. ஸோ எந்த வருஷத்துல டிஸ்ட்ராக்ட் ஆச்சு? 2023-24. அப்போ இன்டூ 348 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நீங்க கால்குலேட் பண்ணி இதை நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு 25,67,190 அப்படின்னு காட்டுவீங்க. ஓகேவா? இப்போ ஸ்டாக்கு வருவோம். ஸ்டாக் வந்து பிஜிபிபில டாக்ஸபிள் ஆகும் சொன்னேன். இப்போ பிஜிபிபில எவ்வளவு டாக்ஸபிள் ஆகும்? அதுக்கான ஒர்த் எவ்வளவு? ஸ்டாக் எவ்வளவு கொண்டு வந்துச்சு அந்த அம்மா? ஆன் 15/5/2023 he bought office goods inflammable worth 1 lakh. பத்தக்கூடிய பொருளை வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருளை வந்து தூக்கிட்டு வந்திருக்கு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து. தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் ஸ்டாக். அப்போ அந்த ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க? 1 lakhக்கு பதிலா 80,000 தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ்ல இருந்து. அப்போ 20,000 என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ். கரெக்டா? 20,000 லாஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து பிஜிபிபில காமிச்சிடலாம். டாக்ஸபிள் 28. காம்பன்சேஷன் ரிசீவ் ஆன் லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஷல் பி லைபிள் டு டாக்ஸ் அண்டர் 28. பிஜிபிபி கீழ டாக்ஸபிள் ஆகும். இந்த கிவன் கேஸ் லாஸ் 20,000 ஷல் பி அலோடட் அண்டர் த ஹெட் பிஜிபிபி. இந்த லாஸை வந்து பிஜிபிபில நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பிஜிபிபில இந்த லாஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இங்க தான் படிச்சோம் லாஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியாதுன்னு. இன்சூரன்ஸே போடாம இருந்தாதான் இன்சூரன்ஸே போடாம ஆகிற லாஸை மட்டும் தான் உங்களால எடுத்துக்க முடியாது. ஆனா இன்சூரன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வர லாஸை நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. இன்சூரன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வந்த லாஸ் தான் நம்ம இங்க கிளைம் பண்ணிருக்கோம். ஓகேவா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு யுவர் ஆன்சர் டிஃபர் இஃப் காம்பன்சேஷன் இஸ் ரிசீவ்ட் ஆன் 15/4. இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 15/4/2024 காம்பன்சேஷன் ரிசீவ் ஆச்சுன்னா உங்க ஆன்சர் எப்படி மாறும்னு கேக்குறான். காம்பன்சேஷன் ரிசீவ் ஆகுது 2024-25 ஓகேவா? இப்போ உங்க ஆன்சர் எப்படி மாறும்னு கேக்குறான். In such cases, in case such compensation is received on 15/4/2024, then capital gain to 25,60,190 as computed above shall be taxable in the assessment year 2025-26. அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு போயிடும். அவ்வளவுதான். இங்க 2024-25 போட்டோமா, அப்படியே அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு போயிட போகுது. ஏன் இந்த பாயிண்ட் அவன் கேட்கறான் அப்படின்னா, இந்த காரணத்தினால இங்க அவன் கொடுத்தான்ல எப்போ வந்து டாக்ஸபிள் ஆகும்னு, இந்த இயர் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் காம்பன்சேஷன், அந்த பாயிண்ட் காரணத்தினால அவன் ஆன்சர் அப்படி கேட்கறான். உங்க ஆன்சர் வந்து எப்படி டிஃபர் ஆகும், இந்த மாதிரி மாத்தலாம் அப்படின்ட்டு. இந்த சம் ஆண்டாச்சா? பிஜிபிபி வந்திருக்கு, பிளஸ் கேபிட்டல் கெயின் வந்திருக்கு, அண்ட் தென் டேட் ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எப்படி அவைல் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சு, பிளஸ் பர்சனல் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு. அண்ட் தென் வந்து கேபிட்டல் ரெசிப்ட் வந்து ஆப்வியஸ்லி நாட் டாக்ஸபிள் அன்லெஸ் ஆர் அன்டில் மென்ஷன் இந்த டாக்ஸ் ஆக்ட். டாக்ஸ் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணா மட்டுமே தான் கேபிட்டல் ரெசிப்ட் வந்து டாக்ஸபிளா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படி கிடையாது. அன்டில் அன்லெஸ் டாக்ஸ் ஆக்ட் சொல்லாம நம்ம எக்ஸாம் பண்ணக்கூடாது ரெவன்யூ. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ ரெசிப்ட்கான டிஃபரன்ஸ் எப்பவுமே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கட்டும். ஓகேவா? தன்னா இந்த சம் புரிஞ்சுச்சா? இன்சூரன்ஸ் புரிஞ்சுச்சு இல்லையா? ஓகேவா? ஓகே. ஓகே டன்.